ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த மாப்பிள்ளைக்காரன் தொலைஞ்சு போனதுக்கு ஹீரோ தான் காரணம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனுமே வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன விசாரிக்கணும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவரும் கேட்குறாரு, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னு. அவன் உடனே வாய் குசாம நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிடுறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன இவன் வாய் குசாமல் பொய் சொல்லிட்டு இருக்கானே, நம்ம தான் நேற்று நைட்டு அவனை காட்டில் பார்த்தோமே, இவன் அந்த காட்டில் தான் இருந்தான் அப்படின்னா இவன் தான் அந்த பையனை ஏதாவது பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவன் பொய் தான் சொல்கிறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றதுக்காக வாய் எடுக்கிறா. அப்போ டக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் வருது. கால் பண்ணவங்க சொல்றாங்க, அந்த காட்டில் இருந்த காரை இப்போ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்ஸ்பெக்டர் நினச்சிக்கிட்டாரு, அப்போ அந்த கார் அங்கே இல்லை அப்படின்னா அந்த பையன் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பான் போல காரை. ஸோ அதனால உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அந்த பையன் தான் எங்கேயோ போயிட்டான் போல, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அவன் எதுக்காக போய் சொல்லணும்? நான் ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவன் அந்த ரூமுக்குள்ளே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அவன் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு அவனை நேற்று நைட்டு நான் காட்டில் தான் பார்த்தேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் வீட்டில் தான் இருந்தேன்னு பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, எனக்கு தெரியும் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாகவே கேளுன்னு ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் கேட்குறா, நீங்கள் எதுக்காக பொய் சொன்னீங்க போலீஸ்கிட்ட? நீங்கள் நேற்று நைட்டு காட்டுக்குள்ளே இருந்தது எனக்கும் தெரியும், அப்புறம் அந்த பையனை வேற காட்டுக்குள்ளே தான் காணா போனா அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த பையனை நீங்கள் தான் அதாவது பண்ணிட்டீங்களா, கொலை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா அவன் திரும்பி இவகிட்ட கேள்வி கேட்குறான். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாமே, நேற்று நைட்டு நான் மட்டும் இல்லை நீனும் தானே அந்த காட்டுக்குள்ளே வந்த, நீ எதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வந்த? ஒருவேளை நீ கூட அந்த பையனை கொலை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்களாம் போயிட்டு கொலை பண்ணுவாங்களா? அப்படி யோசிக்க கூட மாட்டாங்க. நான் நிறைய ஃபிலிமில் பார்த்துருக்கேன், எல்லா படத்துலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி பசங்க தான் கொலை பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க போல, நீங்கள் உண்மையிலேயே அந்த பையனை ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், இங்கே பாரு நான் அந்த காட்டுக்குள்ளே இருந்தது என்னமோ உண்மை தான், ஆனால் நான் அந்த பையனை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அம்மாக்காரி வந்து கேட்டுட்டு இருக்கா, நீ அந்த பொண்ணுக்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனால் உன் அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவனை அம்மாக்காரியை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் காமிக்கிறான். அங்கே ஒரு கார் தான் இருக்கு. இது யாரோட காரு அப்படின்னு கேட்டா அந்த அக்ரமோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த காரை எதுக்காட இங்கே மறைச்சு வச்சிருக்க அப்படின்னா, நீ அக்ரம ஏதாவது பண்ணியா, அவனை நீ கொலைகில பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் உடனே அம்மாக்காரியை கூப்பிட்டு காருக்குள்ள பார்க்க சொல்லிட்டு இருக்கான். காருக்குள்ள பார்த்தா அந்த அக்ரம் வந்து செத்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்படின்னா நீ அவனை கொலை பண்ணிட்டியா, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்த கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறான். இவன் அந்த பூவை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவன் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்காரன் தான் வந்திருப்பான் போல, அவனுமே அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கான். அப்புறம் அவனோட கண்ணை பார்க்கும்போது பயங்கர கருப்பாக அது மாறிடுது டக்குன்னு. இவனும் அந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் கையிலேருந்து வேற ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான், கை ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஒரு வேர்வொல்ஃப் அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பக்கமாக நம்ம ஹீரோயினி போயிட்டு இருக்கா, அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக இவன் போயிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே வந்துக்கிட்டு, நீ என்ன பண்ண போற அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா அவளை நான் கொல்ல போகிறேன், ஏன்னா எனக்கு தேவையான அந்த ப்ளூ பூவை அவள் பறிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீ என்ன தான் கொலை பண்ணணும், ஏன்னா அந்த பூவை பறிக்கிறதுக்கு அவள் இல்லை நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அடிதடி நடக்குது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பான் போல, அதை எடுத்து அவனை குத்தலான்னு போகும்போது டக்குன்னு அதை பிடிச்சி அந்த பையன் தள்ளி விட்டுறான். அந்த கத்தியுமே போயிட்டு கீழே சொருவிட்டு நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ அவனாவே போயிட்டு அந்த கத்திக்குள்ளே விழுந்து செத்து போயிடுறான். ஸோ அதனால நம்ம ஹீரோக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் புரியலை, நமக்கு தானே அந்த ப்ளூ பூ தேவைப்பட்டுச்சு, ஆனால் நம்மள மாதிரி அந்த வேர்வொல்ஃபும் எதுக்காக அந்த பூவை தேடி வரணும்? அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு வேர்வொல்ஃபாக இருந்துக்கிட்டு சாதாரணமாக இருக்கிற நம்மளோட தங்கச்சி எதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்க வரணும்? ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்கத்தில் நம்ம ஹீரோயினி தங்கச்சிக்காரிக்கு வந்து ஒரு மருந்து போட்டு விட்டுருக்கா, கை வந்து சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அந்த சூனியக்காரையும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட பொண்ணோட கையில் அப்படின்னு கேட்டா, அம்மா என்னோட கை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மருந்து போட்டுட்டு இருக்கா, இவளுக்கு இதை பற்றிலாம் நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பெரிய டாக்டரா, 1000 டாக்டர்னால குணப்படுத்த முடியாது என்னோட பொண்ணோட கையை, நீ குணப்படுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா கண்டிப்பாக குணமாகும், என்னோட அப்பா வந்து ஒரு சித்த மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய ஆஸ்ட்ராலஜி பற்றின நாலேஜ்லாம் நிறையவே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவரோட புக்கில் வந்து இதை பற்றி எழுதியிருந்தாரு, அதை வச்சு தான் நான் அவளுக்கு இந்த மருந்து வந்து நான் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் சரி ஏதோ பொண்ணுக்கு குணமானா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இங்கேருந்து போயிடுறா.
இந்த சூனியக்காரியும் ரசியா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா, நீ அந்த பொண்ணோட அடையாளத்தை பத்தி என்கிட்ட சொன்ன, அந்த அடையாளமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கா, அவளை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தின ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாதானே நான் அவளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவளும் சொல்றா என்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த பொண்ணு எங்க இருக்கா, அவ எப்படி இருப்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வட்டத்தை போட்டு மந்திரம் போட்டுட்டு இருக்கா. அப்படின்னா அந்த ரசியா வந்து இந்த தடவை சும்மா ஒன்றும் வரல, ஒரு சூனியக்காரியா மாறி தான் வந்திருக்கா போல. அவ ஒரு வட்டத்தை போட்டு சொல்லிட்டு இருக்கா, அந்த வட்டத்துக்குள்ளேயே வட்ட வட்டமா போட்டிருக்கா, கையில ஒரு சங்கு எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த சங்கை நான் இங்கே கீழே வச்சு நான் மந்திரம் போட்டுட்டு இருப்பேன், அந்த சங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வட்டத்தை தாண்டி போயிட்டே இருக்கும், அப்படி போச்சு அப்படின்னா அவள் எங்கே இருக்கா, எவ்வளோ தூரத்தில் உனக்கு நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக அந்த சங்கு வந்து அந்த கண்ணாடி பால் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட முகம் இந்த பாலில் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அந்த சங்கு வந்து அப்படி நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அவள் இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவன் மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. திரும்பவும் அந்த சங்கு வந்து அப்படியே நகர ஆரம்பிக்குது. அப்படின்னா அவள் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்கா, அதாவது இந்த ஊரில் தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் மந்திரத்தை போட்டுட்டு இருக்கும் போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சும்மா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவளை வந்து யாரோ ஃபோர்ஸாக முன்னாடி பக்கமாக தள்ளுற மாதிரி தெரியுது. அவள் அப்படியே பின்னாடி போயிட்டு கீழே வில போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவ போடுற மந்திரத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. அவள் அப்படி மந்திரத்தை போட போட அப்படியே கிட்ட நான் அந்த வால் கிட்ட அந்த சங்கு போகுது. அதே சமயம் இவளும் கால் ஸ்லிப்பாக அப்படியே கீழே வில போறா. இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் இங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த சங்குமே கிட்ட நெருங்கி வந்துட்டு கரெக்டாக அவள் கீழே வில போற நேரமா பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவளோட கையை வந்து பிடிச்சிடுறான். ஸோ அதனால அவங்க ஒரு சுழற்சி வட்டம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சுழற்சி வட்டத்துக்குள்ளே நம்ம ஹீரோயினியை வர வைக்க பார்த்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பக்கமாக நம்ம ஹீரோயினியை பிடிச்சி தள்ளி இருக்கு. இப்போ அந்த சுழற்சிக்குள்ளே நம்ம ஹீரோயினி போகாதனால கீழே விழுகாதனால அவளோட முகம் வந்து தெரியல. பட் இருந்தாலும் அவளோட கையை மட்டும் அந்த சுழற்சி சைடு வந்து போயிடுச்சு போல. அதனால இவங்க இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கை மட்டும் தெரியுது, நம்ம ஹீரோனோட கை. அவள் கையில் போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட் மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணோட கை மட்டும் தான் தெரியுது, முகம் தெரியலையே அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை யாரோ காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எஸ், நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிட்டான். அவன் அப்படியே அவளை வந்து பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது தூரத்துலேருந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு சூப்பர் ஜோடி அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே இவனுக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, சரியான பைத்தியமாக இருப்பான் போல இவன். அவனே தான் வந்து என்னை காப்பாற்றினா கீழே விழாமல், அதுக்கப்புறம் அவனே கீழே போட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த தம்பிக்காரனும் வந்துட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், என் அண்ணன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவனை நான் குணப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன், பட் எப்படின்னு எனக்கு தெரியல, திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு கோவப்படுவான், சைக்கோவாக மாறிடுவான், கண்டிப்பாக அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அவனை நீ தான் குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அவ கேட்குறா, என்ன நான் எப்படி அவரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா உனக்கு தான் வந்து இந்த சித்த மருத்துவத்தை பற்றிலாம் நிறைய தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஜோசியத்தை பற்றிலாம் நல்லா தெரியும், அதை வச்சு நீ எப்படியாவது அவனை குணப்படுத்திடு ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஓகே ஐ வில் ட்ரை, நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பட் இது எல்லாமே இவன் வந்து உருட்டா விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே அவள் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் இந்த சூனியக்காரி ரசியா கிட்டே கேட்குறா, அவளை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, அவளோட முகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவளை நான் கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அவ்வளோ டக்குன்னு நக்கலாக சிரிச்சிட்டு, போன தடவை நீ எப்படி சரம் கூட போராடினியோ அதே மாதிரி தான் நீ இந்த பொண்ணு கூட இப்போ போராட வேண்டியது இருக்கும், உன்னோட நிலைமை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கும் இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படியா, அந்த கதையில் உன்னோட ரோல் என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீ வந்து ஒரு கபருக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டே ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னா. நல்லது, சில விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது, எப்போ தெரிய வரணுமோ அப்போ தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வழியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இப்போ அந்த பூவோட சாம்பல் ஓங்கிட்டு தானே இருக்கு, அந்த சாம்பலை நீ நடு ரோட்டில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த சாம்பலே உனக்கு அவள் யார் என்னங்கிற உண்மையை தெரியப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இவளும் வெளியே வந்து நடு ரோட்டில் சாம்பலை தூக்கி போட்டுட்டு காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே அந்த பக்கமாக தான் வந்துட்டு இருக்கா. எதுக்காகனா, தங்கச்சிக்காரியோட கை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை தான் மருந்தாக்கி அவளோட கையில் போட்டு விட்டுருப்பா. ஸோ அந்த இலையை பறிச்சுட்டு வரதுக்காக தான் இவளுமே வெளியே வந்திருக்கா போல. அவள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த சாம்பலில் போயிட்டு காலை வச்சுட்டா போல. டக்குன்னு அடுத்த செகண்டே அந்த சாம்பல்லாம் அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிச்சிருது, அதுவும் ப்ளூ கலரில். அதேவ வினோதமாக பார்த்துட்டு இருந்தா அடுத்த நிமிஷமே அந்த க்ளோ ஆகிற அந்த சாம்பல் எல்லாமே அவளோட உடம்புல பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவள் அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த சூனியக்காரியும் வந்துட்டு காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே, அவள் பார்க்கும் போது யாரோ ஒரு ஆள் அங்கே ஒடியாந்துட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியுது. அதுவும் அவளை சுற்றி அந்த சாம்பலுமே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த பொண்ணு இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தை பார்க்கறதுக்காக கார் லைட்டை ஆன் பண்ண பார்த்துட்டு இருக்கா. பட் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவளும் கீழே இறங்கி வந்து அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது, திடீர்னு அப்படியே புயல் காத்து மாதிரி வந்து அவளோட முகத்தில் வந்து மண்ணள்ளி வீசிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவளோட முகத்தை இந்த சூனியக்காரி பாப்பாளா, அவள் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுப்பாளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.